வணக்கம் நண்பா நண்பீஸ். இந்த வீடியோ என்னால் வீட்டுக்குள்ளேருந்து எடுக்க முடியல. ரூம்மேட் இருக்கிற காரணத்தினால என்னால் வீட்டுக்குள்ளே எடுக்க முடியல. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுனால வெளில உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் லைட் குவாலிட்டி இருக்காது. அதே போல் கொஞ்சம் அவுட்டர் நாய்ஸும் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த வேல்யூ ஆடிங் பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம லைஃப்பில் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ஒரு மிடில் கிளாஸோ இல்லை ஹையர் மிடில் கிளாஸ் இல்லை ஒரு நல்ல லெவலில் இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இந்த ஃபேஸில் இருக்கிறது அப்படின்றது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த புவர் கிளாஸில் இருக்கிறவங்க, இந்த லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, ஸோ இவங்கெல்லாம் இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நிறைய பேர் நம்மளை வந்து நிறைய விதங்களில் அவமானப்படுத்தியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களே வந்து இந்த வயசில் நான் இதை ஃபேஸ் பண்ணணுமா அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ப்ரூட்டலாக நமக்கு அது நடக்கப்பட்டிருக்கும். இது நம்ம சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களாக இருக்கலாம், சொந்தக்காரன்னு சொல்லிட்டு இருந்த ஆட்களாக இருக்கலாம், நம்மளை விட ஒரு 4-5 வயசு அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய பசங்களாக இருக்கலாம். அஃப்கோர்ஸ் அவங்கெல்லாம் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க எங்களோட வாழ்க்கையில், அது ஒரு பக்கம் வச்சுங்களேன். ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்லேயும் நம்மளை வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை மட்டம் தட்டியிருப்பாங்க, கேவலமாக பேசியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு வீடுன்ற விதத்துலேயும் பெருசாக போயிட்டு நமக்கு இது நடந்துச்சுன்றதை சொல்லி அதை புரிய வச்சு அவங்களுக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டாக நில்லுங்கன்ற மாதிரியும் நம்மளால் கேட்க முடியாது. இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் நமக்கு டெய்லி லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் நேற்று உட்காந்து யோசிக்கிறப்ப நான் ஏன் அப்படி இல்லை, என்னால் ஏன் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ண முடியல அப்படின்னா, அவங்களுமே நம்மளை ப்ரூட்டலாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, கேவலமாக பேசியிருப்பாங்க. ஈவன் தோ அது சின்ன வயசாகவே இருந்தாலும் தே டோன்ட் நோ ஹவு டு டாக் வித் அ சைல்டு அப்படின்னு தெரியாததுனால நம்மள்கிட்ட பேசுகிற விதம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். அடிச்சிருப்பாங்க, தே டோன்ட் நோ ஹவு டு டீல் வித் சில்ட்ரன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயத்தினால நம்மளால் வந்து நமக்கு வெளியில் நடக்கிற விஷயத்த வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாத லெவலில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்ரஸ் பண்ணப்பட்டிருப்போம் லைஃப்பில். ஓவர பீரியட் ஆஃப் டைம் நம்மளால் யாருக்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ண முடியாது. அவங்க நம்மக்கிட்ட நம்மளோட ஆப்போனண்ட்டோ இல்லை நமக்கு வரக்கூடிய பார்ட்னரோ நம்ம ஃப்ரெண்டோ அவங்க நம்மக்கிட்ட ஆசையாக வந்து நீ உன் லைஃப்பில் என்ன கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்க, உன் லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டால் கூட நம்மளால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோன்றதை சொல்ல முடியாது. இது ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேயே நமக்கு நம்ம லைஃபோட ஒரு ட்ரபிளில் இருந்தப்பெல்லாம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத லெவலில் இருந்ததன் காரணமாக நமக்கு அந்த டைமில் என்ன ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த விஷயத்த இப்போ நம்ம அப்பா அப்பாட்ட சொல்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது, ஏன்னா அவங்களே நம்மளை அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுற நிலமையில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. ஸோ நமக்கு அந்த வேலிடேஷன் கிடைக்கல. ஸோ இதை நான் மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுனால அவங்க என்னென்ன ரெக்கக்னைஸ் பண்ணிட போகிறாங்க, ஸோ அதனால் என்னோடய வாழ்க்கையில் என்ன பெருசாக மாறிட போகுது அப்படின்றத நம்மளோட பெரும்பான்மையான மைண்ட் செட்டாகவே இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அந்த டைம் அப்படி தான் இருந்துச்சுல்ல, யாரால் நம்ம லைஃப்பை மாற்ற முடிஞ்சு, இல்லை நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்க முடிஞ்சு, இல்லை நமக்கான ஒரு சேஃபான ஒரு லைஃப்பை கொடுக்க முடிஞ்சு. லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளை ஒரு ரெக்கக்னைசபிளான பர்சனாக, இல்லை நமக்கான ஒரு பீஸை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்க லெவலில் இருந்திருக்கோம். ஆனால் விட மாட்டாங்க, அப்படி விடவே மாட்டாங்க. பட் சம்ஹவ் லைஃப் இப்படி தான் நகர வேண்டியதாக இருக்குது. எல்லா நேரங்கள்லேயும் நம்மளை எவனா ஒருத்தவன் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு ட்ரீட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறான். ஸோ இதை எப்படி தான் நார்மலைஸ் பண்ணுறது, இல்லை எப்படி தான் இந்த விஷயத்தை விட்டு வெளில வர்றது அப்படின்னா, இதில் வேல்யூ ஆடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ தான் நம்ம வந்து சரியாக பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு 23 வயசுன்னு வச்சுங்களேன் எனக்கு. ஸோ இந்த 23 வயசில் எனக்குன்னு ஒரு ஸ்கில்லு, எனக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வச்சு என்னால் எனக்கான ஒரு வேலையை தேட முடியும். அந்த லைஃப்பில் நான் பீஸ்ஃபுல்லாகவும் இருப்பேன். நிறைய நேரங்களில் நம்ம லைஃப்பில் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்போம். அஃப்கோர்ஸ் அந்த டைமில் நம்மளால் எதுவும் பண்ண முடிஞ்சிருக்காது, நமக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போது நமக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவை வச்சு, அந்த நாலேஜை வச்சு நம்மளால் வந்து இந்த சமுதாயத்தில் நம்மளும் மரியாதை உள்ள ஒரு ஆளாக வாழ முடியும். அது உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும். ஒன் பை ஒன்னாக, பிக் பை பிக்காக உங்கள் லைஃப்பை கட்டமைக்க ஆரம்பிங்க. அது ஒரு
ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கலாம். அந்த வேலை ஒரு 40,000 50,000 கொடுக்குற வேலையாக இருக்கலாம். அதுலேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் லைஃப்பில் ஒரு வேல்யூ ஆட் ஆகிட்டே இருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஒரு ஒரு மதிப்பு க்ரியேட் ஆகும். லைக் இது மூலமாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சில நேரங்களில் தட்டி கேட்க முடியாமல், எதிர்த்து சில பேர்கிட்ட பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தப்போ, என்கிட்ட எதுவும் இல்லைன்றதுனால தான் நம்ம பேசாமல் இருந்திருப்போம். இல்லை நம்ம அதுக்கு லைக் அவங்க நம்மளை விட மேலே இருக்காங்கன்றதுனால தான் நம்ம அந்த இடத்துல எதிர்த்து பேச முடியாமல் இருந்திருக்கோம். ஆனால் நீங்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு வரும் பொழுது, உங்கள் லைஃப்பில் ஒரு அதிகாரத்துக்கு வரும் பொழுது, அந்த அதிகாரம் உங்களுக்காக பேசும். ஒரு சக மனுஷன் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களில் எவனோ ஒருத்தன் நம்மளை வந்து அசால்ட்டாக புள்ளி பண்ணிட்டு போகிறதா இருக்கலாம். இல்லை நம்மளை அசால்ட்டாக வந்து ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போகிறதா இருக்கலாம். லைக் நம்ம எதையோ ஒரு விஷயத்த லைக் நம்ம கிராஸ் பண்ணி போகும் பொழுது நம்மளை மற்றவங்க நடத்துகிற விதமாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்மளோட படிப்பு அதை மாற்ற முடியும். ஒரு அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல பேச முடியும். ஏன்னா நம்ம ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தானே, நமக்கு யாரும் இல்லைன்றதுனால தானே இவங்கெல்லாம் இப்படி நம்மள்ட்ட நடந்துக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த இடத்துல ஒரு அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல போல்டாக ஒரு விஷயத்த செய்ய முடியும்ல, நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும்ல. எனக்கு இதுதான் தோணுச்சு. ஸோ நிறைய பேருக்கு தன்னோட வாழ்க்கை எப்போ மாறுன்ற ஏக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அந்த ஃபேஸில் இருந்திருக்கேன். எப்போ தாண்டா இந்த மாதிரி ப்ரூட்டலிட்டியில் வந்து நம்ம லைஃப்பில் இருக்கிறதுலாம் குறையும், நம்மளால் எப்போ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ முடியும். ஏன்னா நம்ம இன்டர்னலாக எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சாலும் எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நம்மளை ஈஸியாக காயப்படுத்திட்டு போயிடும். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ, அதிகாரம் அந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில் கொடுக்கறதன் மூலமாக, நம்ம அந்த இடத்துக்கு போகிறதன் மூலமாக மட்டும்தான் அதை வந்து மாற்ற முடியும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுச்சு. அது உங்களுக்காக இருக்கலாம், அவங்க சுற்றி இருக்கக்கூடிய லைக் உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம். அது எல்லாருக்குமே ஒரு மதிப்பு மரியாதையை தேடித்தரும். உங்களை நடத்துகிற விதமே மாறுபடும். அஃப்கோர்ஸ் அவங்க நடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பயம் இருக்குல்ல, நம்மளை பார்க்கும் பொழுது இவன் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கான், அவன் நினச்சான்னா இப்படின்றதுக்குள்ளே நம்மளை எது வேணாலும் பண்ண முடியும். அந்த பயம் நமக்கு தேவை. லைக் அப்படி இருந்தால் மட்டும்தான், அந்த விஷயம் நடந்தால் மட்டும்தான், அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த வாழ்க்கையில் சர்வை பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒருத்தவனை மதிப்பாக நடத்துவோம், ஒருத்தவனுக்கு மதிப்பு கொடுத்து பேசுவோம். ஆனால் நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஆள் அந்த மதிப்பை வந்து நம்ம மரியாதையாக பேசுகிறோம் அப்படின்றத வந்து பயத்தோடு தான் பார்க்குறான். இந்த உலகத்தில் மதிப்பை விட பயம் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் அது கேட்குறப்ப ஒரு மாதிரி டிமோன் லெவலில் பேசுன மாதிரி இருந்தாலும், கேட்குற மாதிரி இருந்தாலும், உலகம் இதில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அதிகாரத்தை, உங்களோட அந்த பலத்தை அதிகப்படுத்துங்க. படிக்கிறதன் மூலமாக, உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதன் மூலமாக. ஸோ நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். அதிகாரம் மட்டும்தான் நம்மளை இந்த இடத்த விட்டு ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். எத்தனை பேர் இதை அக்ரி பண்ணுறீங்க, டிஸ்அக்ரி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் ஒருத்தவங்களை மதிப்பாக நடத்தியும் என்ன நிறைய பேர் நான் ஏதோ அவங்களுக்கு பயந்துக்கிட்டு பேசுகிறேன்னு நினச்சிக்கிட்டு என்னை ரொம்ப ப்ரூட்டலாக நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட நெகட்டிவ் சைடை காட்டுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் லைஃப்பில் நிறைய நேரங்களில் என்னோட பீஸ்ஃபுல்னஸை நானே டிஸ்டர்ப் பண்ணி, என்னோட ரிதமை நானே டிஸ்டர்ப் பண்ணி அந்த இடத்துல நடந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் எதன் மூலமாக சரியாகும் அப்படின்னா, பணத்தின் மூலமாகவும் அதிகாரத்தின் மூலமாக மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வேல்யூ ஆட் பண்ணுங்கள். லைக் படிக்கிறதன் மூலமாக உங்களுக்கான அதிகாரத்தையும் உங்களுக்கான பலத்தையும் நீங்கள் இந்த சமுதாயத்தில் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக, அது ஒரு பணம் படைத்த ஒரு ஆளாக, ஒரு மில்லியனராக மாறுறதா இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய போஸ்டிங்க்கு போகிறதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் போங்க, ஒரே இடத்துல இருந்தாதீங்க. இந்த சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு அதே இடத்துல இருந்தால் மதிப்பு கிடையாது. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இது எத்தனை பேருக்கு அஃபெண்ட் ஆகுதுன்னு தெரில, எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த விஷயத்த இந்த மாதிரியான ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய நேரங்களில் இது இப்படி தானான்னு தெரியாமல் நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது சரியாக தப்பான்ற ஒரு கேள்வியில் அதை ஃபர்தராக கொண்டு போக முடியாமல் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க.
ஒருவேளை நீங்கள் அந்த தாட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணுறது சரிதான், நீங்கள் நினைக்கிறது சரிதான், பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இந்த உலகம் இப்படி தான் இயங்குது. மரியாதையை கொடுத்து மரியாதை வாங்குற லெவல்லலாம் உலகம் நடக்கல. அதிகாரம் இருந்துச்சுன்னா, அதிகாரத்தில் இருக்கிறவனால எதிர்த்து கேட்க முடியும். அந்த விஷயத்த துணிஞ்சு செய்ய முடியும். நம்ம ஒன்றும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. மற்றவங்க மாதிரி அதை தப்பாக யூஸ் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய ஆதாயத்துக்காக பண்ண போகிறது கிடையாது. நமக்கான அந்த ஒரு ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னா அதை தட்டி கேட்குற லெவலில் அந்த ஒரு இடம் வேணும். அந்த இடத்துக்காக நம்ம இந்த விஷயத்த பண்ணுறோம். அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.